1 யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். நாம் பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் இந்த உலகம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் வேத வசனத்தில் சொல்லப்படுகிற வேத வாக்கியத்தில் குறிப்பிட்டு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த வேத வசனத்துடைய கடைசியில் சொல்லப்படுற உலகம் அவரை அறியாததுனால நம்மையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளுகிறதில்லை. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. இந்த உலகம் என்னை நேசிக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், சோத்திரம். இந்த உலகம் என்னை நேசிக்க வேண்டான்னு சொல்லுகிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். ரெண்டுக்கும் கரங்களை உயர்த்துறீங்க. சோத்திரம். ஒரு நிமிட கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நம்முடைய இருதயம் தெளிவடையும் படிக்க ஆமென். ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. சோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, வாசிக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட இவ்வார்த்தைகளுக்காய் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் தகப்பனே, மேன்மை நிறைந்தவரே, மகத்துவம் நிறைந்தவரே, இவ்விடத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் பரத்திலிருந்து புறப்பட்டு வரட்டும். கேட்கிற பிள்ளைகளை பேசுகிற அடியை நம்முடைய சமூகத்தில் மறைத்து தருகிறேன். ஆமென் தகப்பன். முற்றிலுமாய் உம் நாமம் உயர்ந்திருக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ள மீட்பர் பாதம் கெஞ்சி கவனிச்சு நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விசைக்குடை வேத வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு சோதரம் 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது ஆமென், கிறிஸ்து நம்மை தம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய அன்பை நமக்கு காண்பித்து, அல்லேலூயா, அவருடைய அன்பை நமக்கு ஊட்டி, அல்லேலூயா, அல்லேலூயா, அவருடைய அன்பு என்கிற நல்ல பதார்த்தத்தை நமக்கு தந்து, அல்லேலூயா, நம்மை தம்முடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் சோத்திரம். உங்கள் 2 கையும் இருதயத்தை மேலே வச்சு சொல்லுங்க. நான் நாயின்னு சொல்லிடாதீங்க. நான் இயேசுவின் பிள்ளை. நான் இயேசுவின் பிள்ளை. சொல்ல மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை. எதுக்கும் பயப்படுறதில்ல, எதுக்கு அஞ்சுறதில்ல, எதுக்கும் சோர்ந்து போகிறதில்ல. அல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சபையே, நீங்களும் நானும் ஆமென் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எந்த சூழ்நிலை வந்தாலும்,
எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த பாடு உபத்திரம் வந்தாலும் மாறுகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சற்று ஆபிரகாமை மட்டும் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்து கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஆபிரகாமை நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய அன்பின் நிமித்தம் ஆமென் மாறாதவராக ஆபிரகாமுடைய காரியத்தை பார்க்கும்போது ஆமென் கர்த்தர் பலியிடும்படிக்கு தன் மகனை கேட்டு ஆமென் அவன் மலை மேட்டில் ஏறி மலையின் மேலே போய் தன் பிள்ளையாண்டான் மேல் கை போடும்போது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேலே கை போடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று திரும்பி பார் என்று சொல்லி முழுக்களுக்கு இடையே நின்ற ஆட்டை பார்க்க கிருபை செய்த ஆண்டவர். அல்லேலூயா. இவைகளை எப்படி அந்த மலை மேலே அந்த ஒரு ஆட்டு மட்டும் வர முடியும்னு சொன்னா இவைகளை தேவ அன்பு வெளிப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் சற்று நம்ம கொஞ்சம் இமேஜினேட் பண்ணி பார்த்தா இந்த ஆபிரகாம் மேலே ஏற ஏற மறுபக்கத்தில் அந்த ஆட்டை கர்த்தர் கூட்டி சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேதவசனத்தில் இருக்கானா இல்லை, கொஞ்சம் இமேஜினேட் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய செயல், தம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறி போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு பெரிதாக இருக்கிற அன்பு இந்நாட்களை நமக்கு உண்டாயிருக்குமானால் நாம சூழ்நிலையை பார்த்து சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க இதே அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஆமென் சோத்திரம் அதோடைய 3ஆவது வசனம் வரைக்கும், 2லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருக்க போகிறோம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனோ அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று அறிந்து தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிற வேத வசனத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தேவ பிள்ளையாய் நியமித்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் இனி என்னவாய் மாறப்போகிறோம், எப்படியாய் நம்முடைய சரீரம் மாறப்போகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதவசனத்தில் வாசிக்கிற மர்மமாகி தேவ சாயலாய் மாறுவோம் என்று. அல்லேலூயா. ஆனால் அவைகளை விசுவாசிக்கிறோம், அடைகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளை தெரியாதவர்களாய் இருக்கிற நாம் வேதவசனம் சொல்லுகிற பிரகாரம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், நாமும் அவரை போல இருப்போம் என்று சொல்லுகிற விசுவாசம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளையாய் இருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விசுவாசம் உண்டாயிருக்குமானால் அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வருத்தப்படாமல் இருந்தது போல, அவர் சஞ்சலப்படாமல் இருந்தது போல, அவர் தன் பாரத்தை தான் சுமக்காதது போல, அதை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் நானும் தேவ பிள்ளையாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சில வேத வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 1ஆவது அதிகாரம் அதோடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1ஆவது அதிகாரம் அதோடைய 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அவர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்ப புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கத்த தந்திருக்கிறார்னா நாம நினைக்கணும், நாம எந்த சூழ்நிலையில சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அப்பாவாய் அவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ எப்பக்கம் அவரை நீ வாஞ்சிக்கிறியோ அப்பக்கம் அவன் பக்கத்துல கூட இருப்பார். அல்லேலூயா. நீ உனக்கு முன்பதாக இயேசுவே எனக்கு முன்பதாக போவான்னு கேட்டா அவர் உனக்கு முன்பதாக போவார். அல்லேலூயா. ஆண்டவரே வலப்பக்கத்தில் கூட இருங்கன்னு கேட்டா அவர் வலப்பக்கத்தில் கூட இருப்பார். அல்லேலூயா. நீ இடப்பக்கத்தில் கூட இருன்னு கேட்டா அவர் இடது பக்கத்தில் கூட இருப்பார். ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என் பின்னாடி என் என்ன தொடர்ந்து வாரான்னு கேட்டா அவர் பின்னாடி தொடர்ந்து வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வலப்பக்கமாய் இடப்பக்கமாய் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் அவைகள் ஒன்றும் சேதப்படுத்த போகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் நீ அவரை அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடிய நல்ல புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று உன்னை தேவ பிள்ளை என கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மயம்படுத்துக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவன் நாமத்தை மயம்படுத்துக. ஆமென். கர்த்தர் முத்திரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முத்திரித்து வைத்திருக்கிற சொல்லும்போது கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். திரளான சேவகர்கள், அல்லேலூயா, அதிபதி ராஜா எல்லாம் சேர்ந்து ஆமென் சோத்திரம் கர்த்தருடைய கல்லறையை முத்திரையிட்டாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் போட்ட எந்த முத்திரையை கர்த்தர் உடைத்து வெளியே வந்த ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு முத்திரை தம்முடைய பிள்ளைகள் மேல போட்டா எந்த மனுஷனாலும் பிரிக்க முடியாது, எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது, எந்த மனுஷனாலும் எந்த சூழ்நிலையினாலும் மாற்ற முடியாது. நீ கர்த்தருடைய பிள்ளை என்கிற முத்திரை நீ பெற்றதுனானால் தேவ ஆவியினால உடன்படிக்கை பெற்று நீ அபிஷேகப்பட்டது உண்மையானால் அருமையான தேவனுடைய பிள்ளை கர்த்தர் போட்ட முத்திரையை எவனாலும் எந்த மனுஷனாலும் எந்த உலகத்தாலும் எந்த சூழ்நிலை பிரிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் போட்ட முத்திரை ஒரு சத்தத்தினால உருண்டு போயிட்டு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகிலும் பாருங்க, தேவ பிள்ளை என்று சொல்லுகிற நாம மீண்டும் 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 உலகத்துடைய முத்திரைகளுக்கு நேராய் கடந்து போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முத்திரைன்னு சொன்ன என்னது? சோதனம், ஒரு தீர்க்கம் இல்லையா, ஒரு தீர்மானங்கள் சோதனம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகத்தின் முத்திரைகள் சொல்லும்போது உலக மனுஷனுடைய யோசனை தீர்மானங்களை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேவ பிள்ளையாக அவருடைய சொந்த பிள்ளையாக முத்திரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இந்த முத்திரையை என்ன செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த முத்திரையை தவிர்த்து உலக மனுஷன் யோசிக்கிறது போல, உலக மனுஷன் தன்னை தீர்மானித்து முத்திரிக்கிறது போல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நிலையிலும் நம்மளை முத்திரிக்கிறோம். என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, எனக்கு யாரும் இல்லை, நான் இந்த படுகிற உபத்திரம் எதுக்கு ஏன் இப்படி என்று சொல்லி காரியங்களை முத்திரித்து வைக்கிறான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் வார்த்தையை தந்து, இல்லை உன் துக்கத்தை நான் மாற்றுறேன், உன் பாடை நான் மாற்றுறேன், உன் வேதனையை மாற்றுறேன், உன் பலவீனத்தை நான் மாற்றுறேன் சொல்லி நீங்கள் நினைத்து வைத்திருக்கிற முத்திரைகளை ஒருவேளை திருப்பி உடைத்து போட்டாலும் மீண்டுமாய் நாம முத்திரைகளை திருப்பி போய் விழுறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மீண்டும் 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 இயேசு கொடுத்திருக்கிற நல்ல முத்திரையா இருக்கிற தேவ பிள்ளை என்கிறத தவிர்த்து மீதமுள்ள எல்லாத்திலையும் போய் விழுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர், வாசிங்க எபேசியர் 1 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க எபேசியர் 1 அதிகாரம் அதனுடைய 5 வசனம். பிரியமானவர்க்குள் நாம் நமக்கு தந்தருளின
தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறாரு? அவர் முத்திரித்து வைத்திருக்கிறாரு. புத்திர சுவிகாரத்துடைய ஆவியோட சேர்த்து என்ன தந்திருக்கிறாரு? கிருபையின் ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபையின் ஆவி எங்களுக்கு தந்ததுனால என்ன பிரயோஜனம்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை, கிருபையின் ஆவி ஒரு மனுஷனத்தில் கர்த்தர் கொடுத்தாருன்னா எந்த உலகத்தின் சூழ்நிலையும் மனுஷனை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபையின் ஆவி என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய மகத்துவத்தை பரிபூர்ணமாய் விவரிக்கிற வார்த்தை தான் கிருபையின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கு, கிருபையின் ஆவியை நிந்திரிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினையின் நேராய் அவன் தள்ளப்படுகிறான்னு வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இதே புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்து கிருபையின் ஆவியை உனக்குள்ள வைத்திருக்கிறான்னு சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளை, இதை நிந்திச்சு நீ உலகத்தை பார்க்கிறாய் என்று சொன்னால், அல்லேலூயா, அல்லேலூயா, நீ தேடுகிற சமாதானமும் கிடைக்கிறதில்ல, நீ தேடுகிற சந்தோஷமும் கிடைக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, இந்த சோதர கிருபையின் ஆவியை, இந்த மகத்துவம் நிறைந்த நல்ல பாக்கியத்தை இழந்து போகாதிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் பாச நாங்கள் இழந்து போகக்கூடாது? சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது இழந்து போகிறோன்னு சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறந்து போகாதிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏளனம் செய்கிற நிந்திக்கிற மனுஷனுக்கு முன்பதாக சொல்லு, நான் இயேசுக்கு பிள்ளை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சூழ்நிலை இருக்கிற அவன் உன்னை முடமாக்கி போடுற சூழ்நிலைக்கு மத்தியில் நின்று சொல்லு, நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடப்படுகிற அவன் சோத்திரம் உதறி தள்ளுகிற மனுஷன் மத்தியில் நின்று சொல்லு, நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளை என்கிற தீர்க்கம் உனக்கு இல்லாவிட்டால், வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர் தம்முடைய பிள்ளையை தான் தம்முடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார், வேற யாரே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க, சற்று வாசிப்போம். யோவான் 14வது அதிகாரம் அதோடைய 6வது வசனத்தை வாசிங்க. சோதரம் யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. நீங்கள் பெற்றிருக்கிற புத்திர சுவிகாரம் என்கிற, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சொல்லுகிற தீர்க்கத்தை விட்டு விடாதிருங்கன்னு ஏன் சொல்லுறேன்னா, ஏன் வேதவசனம் நமக்கு இதை அதிகமாய் போதிக்கிறேன்னு சொன்னால், வேதவசனம் அதிகமாய் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசுவானவர் அவன் பிதாவுடைய குமாரனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குமாரனை பரத்தை கொண்டு போனார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குமாரனுக்கு தான் தகப்பனிடத்தில் சுதந்திரமான பங்கு உண்டு. அல்லேலூயா. இங்கே அவர் சொல்லிக்கிற, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். கர்த்தர் வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருந்து யாவற்றையும் முன்வைத்து போயிருக்கிறார்னு சொன்னால், அவர் பரத்துக்கு ஏறி போகும் பொழுது அவர் பிதாவுக்கு குமாரனாக எடுப்பட்டது உண்மை என்று சொன்னால், அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப தீர்க்கமாய் மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்படுகிறது போல ரொம்ப தெளிவாக இருக்கு. வாசித்து அந்த காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 19வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. வாசிங்க. இயேசுவோ, இது கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன காரியம். வாசிங்க. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வரக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்க தேவ பிள்ளைகள் உள்ளதை மறந்து போகாதிருங்கன்னு ஏன் ஆண்டவர் சொல்றாருன்னா,
கர்த்தர் தமக்கு பிள்ளையாய் இருக்கிறவர்களை மாத்திரம் அங்கே கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, யாராவது ஒருவர் சொல்லிட்டாச்சுன்னா, நம்மளை கேர் பண்ணக்கு யாரும் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா, ஐயோ நம்மளை அவன் சொத்தணும் நம்ம கண்டுக்கிடாமல் இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை தண்ணி குடிச்சியா இல்லை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, நாதி இல்லைன்னு சொல்லுகிற அருமையான தேவனுடைய இப்படி நினைக்கிற, இப்படி சூழ்நிலையை குறித்து பார்த்து கொண்டே நினைக்கிற தேவ பிள்ளையே அவன் கர்த்தர் சொல்லுகிறான், நீ கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா. உன்னை கவனிக்க, உன்னை விசாரிக்க, உன்னை ஆரோக்கியப்படுத்த, உன்னை சுகப்படுத்த, உன்னை திடப்படுத்த, நீ சாப்பிட்டியா, உட்கார்ந்தியா, நடந்தியா, தூங்குனியா என்கிற விசாரிப்பு உண்டாயிருக்க உனக்கு நல்ல தகப்பனாய் கர்த்தர் இருக்கிறார். கரங்களபியத்தில் சொல்லுங்க. நம்மளாம் சொல்லிடுவோம், ஆமா பாஸ்டர் கர்த்தர் இருக்கிறாரு, ஆனாலும் உலகத்தில் ஒரு மனுஷன் வேணும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? நான் அதிகமாக கேள்விப்பட்டாச்சு. எப்படி பாஸ்டர்? எல்லாம் ஓகே தான், உலகத்தில் ஒரு நமக்கு நாதின்னு ஒரு மனுஷன் வேணும் இல்லையா? அல்லேலூயா. வேதவசனம் ரொம்ப திட்டமாக தெளிவாக சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு அன்பு இருக்குமானால் பிதாவுடைய அன்பு உங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? இயேசு உங்களை பிள்ளைன்னு அழைச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு யார் நாதி வேணுமா? மாயமான நாசியில் சுவாசம் இல்லை மனுஷன் என்ன செய்யணுமா? இவைகளை விசாரிக்கணுமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யார் விசாரிக்கணுமா? யார் விசாரிக்கணுமா? அழிந்து போகிறேன், இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு நிற்பானா இல்லையான்னு தெரியாது அவன் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷன் என்ன செய்யணுமா? இவைகளை விசாரிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை முன்கொண்டு சொல்லுகிறேன், நீ என் புத்திரன் என் பிள்ளையா இருக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், நீ எப்பக்க இருக்கணும்னு விரும்புகிற அப்பக்க நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை தேட மாட்டேங்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி? மனுஷன் விசாரிக்கணுமா? கர்த்தர் விசாரித்தால் மேன்மை உண்டாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, கர்த்தர்கிட்ட பேசணும் கூட அவசியம் இல்லை, உன் பக்கத்தில் வந்து நின்னாலே போதும், உன் வாழ்க்கை செழிப்படைஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைய மனுஷனை எதிர்பார்க்காத. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்படிப்பா சார் மனுஷ தயவு வேணும் இல்லையா? அல்லேலூயா. எப்படி? உன்னை பிடிச்சிப்பாங்க. எப்படி? மனுஷன் என்ன வேணுமா இவங்களுக்கு? ஹலோ, என்ன வேணுமா? மனுஷ தயவு வேணுமா? மனுஷ தயவு சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம்லாம் இருக்கட்டும், நீ ஆண்டவரை தேடி போன மனுஷ தயவெல்லாம் தானாக வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அதை விட்டுருவோம். எதை விட்டுருவோம்? ஆண்டவரை தேடுறத, ஆண்டவரை பற்றி பிடிக்கிற விட்டுரும், மனுஷ தயவை தேடி போகிறோம். அல்லேலூயா. நீ மனுஷ தயவை தேடி போகாத. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ தயவை தேடிப்பா. நீ கர்த்தர் உன்னை பிள்ளைய அழைச்சிருக்கிறான்னா எப்பொழுதும் சொல்ல, ஏசப்பா நீங்கள் எனக்கு தகப்பனா இருக்கிறீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதில் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ட்ரை பண்ணிக்கலாம், இனி இயேசுவேன் கூப்பிட ட்ரை பண்ணிக்கலாம், ஆனாலும் எப்படி பாஸ்டர்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் புத்திரன் என்று சொல்லுகிற அவன் தைரியம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு பரலோகராஜ்யம் கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேதம் ரொம்ப தீர்க்கம். அல்லேலூயா. அவன் சிறு பிள்ளை அழைத்து இவர்களைப் போல ஆகாவிட்டால் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. நீ சின்ன பிள்ளைய போல மீண்டும் அவன் சோத்திரம் தாயின் வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. இந்த சிறு பிள்ளைய போல நீ இயேசுக்கு பிள்ளையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உனக்கு அப்பாவா, அவருக்கு நீ பிள்ளையாய் நீ இருந்தா நீ பரலோகராஜ்யத்தில் உன்னை கூட்டி சேர்ப்ப. ஏன் சொன்னா இங்கே நீ காத்திருக்கிறதுக்கும் படுகிற உபத்திரவுக்கும் அங்கே கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். உன்னை நேசிக்கிற ஆண்டவர் புத்திர சுவிகாரம் ஆமேன் ஆவியை தந்து எதற்கு முன்குறித்திருக்கிறான்னு சொன்னால் ஒரு கண்ணீர் இல்லாத கவலை இல்லாத ஜீவிதம் உனக்கும் எனக்கும் தரும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. இங்கே வேதவசனத்தில் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளையாகும்படிக்கு ரெண்டு விஷயம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை ஆகணும்னா ஒன்று என்ன வேணும்? ஒரு ஐடென்டிட்டி. சோதரம் என்ன வேணும்? ஹலோ, என்ன வேணும்? ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டு வேணுமா வேண்டாமா? சோதரம் அல்லேலூயா. ஒரு ஐடென்டிட்டி, நான் இன்னாருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லும்போது சுதந்திரம். சோதரம் அல்லேலூயா. நான் இவருடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டும் இருந்தால் நம்ம சொல்லலாம் இன்னாருடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைடா சொல்ல முடியுமா? சோதரம் அல்லேலூயா. இல்லைடா சொல்ல முடியுமா? இப்போது கர்த்தர் உங்களை தம்முடைய பிள்ளை என்று அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறான் நான் இயேசுவின் பிள்ளைன்னு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசுவின் பிள்ளைன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். யார்? நான் இயேசுவின் பிள்ளை. சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை. சோதரன் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், விசுவாசிக்கிறேன். இப்போ இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லணும். இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லக்கு உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்குது? சோதரன் அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சுதந்திரம் உங்களுக்கு இருக்கு? அல்லேலூயா. வேதவசனத்தில் பார்க்கும் பொழுது பாஸ்டர் எங்கே பாஸ்டர் சொல்லியிருக்கு இயேசுக்கு பிள்ளைன்னு சொன்னால் எங்களுக்கு ஆதாரம் எங்கே வேணும்? வாசிங்க, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. அங்கே சொல்லப்படுது, வாசிங்க. ரோமர் 8:15. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும்னா சில ஐடென்டிஃபிகேஷன் வேணும், சில ஆதாரம் வேணும். வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று நீ கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு வேறுபாட்டை உண்டாக்கி வைத்திருக்கிறான்னு சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளை என்கிற தீர்க்கம் ஒரு ஆதாரம் உண்டாயிருக்க வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கும் இந்த உலகத்துடைய ஜீவிதம் பண்ணுகிறவர்களுக்கும் வேறுபாட்டு வைக்கலைன்னா உனக்கு ஆதாரம் தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கலும் கர்த்தருனை வேறு பிரித்து வைத்திருக்கிறான்னு சொன்னால் உனக்கு ஒரு ஆதாரம் தேவை. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் உனக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுகிற ஒரு சுதந்திரம் வேணும். அதுவும் வேதவசனத்தை இதே ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளால் அவருக்கு நாம சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறேன்னு சொன்னா, நீ இயேசுக்கு பிள்ளை, இயேசு எனக்கு அப்பான்னு நீ சொல்லுகிறேன்னு சொன்னா முதல்ல உனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். அல்லேலூயா. ரெண்டாவது உனக்கு சுதந்திரம் வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர், இந்த ஐடென்டிட்டி என்ன, இந்த சுதந்திரம் என்ன, கொஞ்சம் விவரிங்கன்னா உங்களுக்கு விவரித்து சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐடென்டிட்டி உலக பிரகாரமாய் ஒரு பர்த் சர்டிஃபிகேட் போல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது சொல்கிறோம், என்னுடைய தகப்பனாருக்கு எனக்கும் உறவிற்கும்படி ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கு. அல்லேலூயா. நான் இவங்களுடைய இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிற சர்டிஃபிகேட். இன்னொரு மனுஷன் வந்து நான் அவனுடைய பிள்ளைன்னு சொன்னால் ஆகுமா? ஆகுமா? மாற்ற முடியுமா? நீங்கள் மாற்ற முடியுமா? இல்லை அந்த மனுஷன் மாற்ற முடியுமா? எந்த சூழலை என்ன செய்யாது? மாற்ற முடியாது. அல்லேலூயா. இதுதான் ஐடென்டிட்டியுடைய பவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய பிள்ளைங்கிற ஐடென்டிட்டி உனக்கு கிடைச்சிச்சுன்னா எந்த சூழ்நிலையும் எந்த பலவீனமும் அதை மாற்ற முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அது என்ன ஐடென்டிட்டி பாப்போமா? யோவான் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனம். நான் சுருக்கி முடிச்சுறேன். ஆமா சோதரன், யோவான் 3:16 சோதரன். கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற ரட்சிப்பை குறித்து தான் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் தீத்து புஸ்தகத்திலெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற அதிகமான வேத வாக்கியங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஆமென். இன்னும் ஆமென் லூக்கா சுவிசேஷம் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென், கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிற சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறதா உனக்கு ஐடென்டிட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற ஐடென்டிட்டி எப்படி தெரியுமா? நான் இனி உலகத்தை பார்க்க மாட்டேன், உலகத்தின் மனுஷனை நாட மாட்டேன், உலகத்தின் அன்பை நாட மாட்டேன், உலக பொருள் ஐஸ்வர்ய மேன்மைகளை நாட மாட்டேன், இயேசுவை மட்டும் நாடுவேன் என்கிற சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐடென்டிட்டி உனக்கு எனக்கு உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. சும்மா நான் ரட்சிக்கப்பட்ட சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஐயோ நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும், நமக்கு பிரியமான காரியத்தை செய்து முடிக்கிறதல்ல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் சொந்த இரட்சகராய் ஏற்றேன் உலக பிரகாரமான காரியங்களை பார்க்கிறது அல்ல. அல்லேலூயா. சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னா உலகத்துடைய நாட்டத்தை ஒதுக்கி தள்ளிட்டு கர்த்தரை மாத்திரம் நடையில உடையில சொல்லல செயல்ல ஏற்றுக்கொள்கிறார் ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ஐடென்டிட்டி இல்லைன்னா நீ இயேசுகா பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் 50% ரட்சிப்பா இருக்கிறேன், 60% ரட்சிப்பா இல்லை. என்ன சோத்திரம், பர்த் சர்டிஃபிகேட்ல பாதி கிழிச்சு வைக்க முடியுமா? சோத்திரம், பர்த் சர்டிஃபிகேட் பாதி கிழிஞ்சு செல்லுபடி ஆகுமா? அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இன்னும் நான் ரட்சிக்கப்படணும், எள்ளு போல ரட்சிக்கப்பட? நீ ரட்சிக்கப்பட்டா முழுசா ரட்சிக்கப்படும், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பாதியா ரட்சிக்கப்பட்டா பர்த் சர்டிஃபிகேட் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ நான் கொஞ்சம் ரட்சிக்கப்பட்டேன், இன்னும் நான் மாறணும், இன்னும் நான் ஆமாம் உலக நாட்டம் எனக்கு இருக்கு நீ சொல்லுவேன்னு சொன்னா. அல்லேலூயா. நீ வெளியே சொல்லாத, நீ தேவனுடைய பிள்ளைனே சொல்லாத. அல்லேலூயா, செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கோ, கர்த்தர் கூட நிற்பார். அப்போ சொல்லு நான் இயேசுக பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் சுதந்திரம். அல்லேலூயா. இந்த சுதந்திரத்தை பார்க்கும் பொழுது வேத வசனத்தில் சில சால்வை கோப்பிட்டு பேசப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க சரியா? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியின் சால்வை கொடு, அதுதான் சுதந்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா சொல்கிறீங்க? வீட்டில் போய் வாசிங்க. ஏசாயா 61:10, 1 தீமோத்தேயு 4:13, 1 ராஜாக்கள் 19:19. சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் வாசிக்க எனக்கு சமயம் தருவீங்கன்னா நான் வாசிக்கிறேன், இல்லைன்னா வீட்டில் போய் வாசிச்சுருங்க. சோதரம். ஏசாயா 61:10, 1 தீமோத்தேயு 4:13, 1 ராஜாக்கள் 19:19. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகளில் சொல்லப்படுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு என்ன கொடுக்கிறார்? நீதியின் சால்வையை போட்டு வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல உனக்கு என்ன வேணும்? ரட்சிப்பு என்கிற சொந்த இரட்சகர் என்கிற ஐடென்டிட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது உனக்கு வேண்டிய காரியம் சுதந்திரம். அல்லேலூயா. நீதியின் சால்வை உன்கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. ரட்சிப்பும் இருக்கணும், நீதியின் சால்வை இருக்கணும். அல்லேலூயா. எங்க பாஸ்டர் சொல்லியிருக்கிறா? வேத வசனம் தந்திருக்கிறேன். அங்கே ராஜாக்கள் புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசி தேவ பிள்ளையை தெரிந்தெடுக்கும் பொழுது அவன் சால்வையை கொண்டு போட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நீதியின் சால்வை என்னன்னு சொன்னால் என்ன நான் உங்களுக்கு ரொம்ப மேலோட்டமாக சொல்லி போகிறேன். அல்லேலூயா. தேவ சால்வையை போடும்போது
தீர்க்கதரிசியானவன் சொன்னான், நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வான் கூப்பிடலாம். போட்டதும் பின்னாடி கடந்து வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தருடைய சால்வை சுதந்திரம் வேணும்னா இங்கே கர்த்தருடைய சால்வை என்கிற காரியம் போடப்படணும். கர்த்தருடைய சால்வை என்று சொன்னால், நீதியின் சால்வை என்று சொன்னால் அவர் எஸ்ன்னு சொன்னா நாம எஸ், அவர் நோன்னு சொன்னா அதுக்கு நாம எஸ். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அவர் இன்னென்ன விதமாக செய்யின்னு சொன்னால் ஓகே ஆண்டவர் நான் செய்கிறேன். அல்லேலூயா. இதை செய்யாத, இதை பண்ணாத, இதை நீ தீர்மானியாதேன்னு சொன்னால் அதுக்கு எஸ் ஆண்டவர் நான் இதை தீர்மானிக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலே சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்கள் அப்படி தான் பாஸ்டர் இருக்கிறோம், இயேசு சொன்னால் நாங்கள் அப்போ செய்கிறதில்ல, இயேசு செய்யாதேன்னு சொன்னால் நாங்கள் செய்கிறதில்ல, இயேசு எதாவது சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் பண்ணுறோம், அதுதான் நாங்கள் செய்கிறோம். நான் ரொம்ப தெளிவாக உங்களை ரொம்ப தெளிவாக நான் உங்களை நினைப்பூட்ட விடுறேன். நீங்கள் என்ன தெரியுமா செய்கிறீங்க? உங்கள் காரியத்தை எல்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் அதில் வழி கிடைக்காது இருக்குமோ மீண்டும் இயேசுட்ட வாரீங்க. இது நீதியின் சால்வா அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. துளி அளவு கூட சந்தேகப்படாம இயேசு எதை சொல்றாரோ, ஊழியக்காரன் மூலமா எந்த வார்த்தை தாராரோ அதை ஆமென் என்று ஏற்றுக்கொள்ளி அதுல ஒரு பிசகலாயிலும் செய்யாத அந்த ஆலோசனைப்படி அப்படியே செய்வதுதான் கர்த்தருடைய நீதியின் சால்வை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ பிள்ளைன்னு சொல்லுறேன், நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட ரட்சிப்பு நீதியின் சால்வை இருக்கு? அல்லேலூயா. ஒன்றை சொல்லப்பட பாஸ்டர் எங்கள்கிட்ட இருக்கு கேட்டால் பாதி இருக்குன்னு சொல்லி நான் முதலே சொன்னேன், பர்த் சர்டிஃபிகேட் பாதியாக இருந்தால் செல்லுபடி ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டும் உனக்கு முழுசாக வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உனக்கு ரெண்டு முழுசாக இருந்தால் நீ சொல்லலாம், நான் இயேசுக்கு பிள்ளை நீ அறிக்கை பண்ண அவர் வரும்பொழுது உன்னை அவர் கூட்டி கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாச்சா நான் இயேசுவின் பிள்ளை சொன்னால் எனக்கு என்ன கிடைச்சோம்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமாக 6 ஆசீர்வாதமும் உன்னதம் பிரகாரமாக 6 ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அவளை வாசித்தா இப்போ சமயம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தர் சித்தமானது ஆசீர்வாதம்லாம் உங்களை நான் புறவு தாரேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை சும்மா ஒன்று அழைக்கலை. அல்லேலூயா. நயம் காட்டி உங்களை அன்பு கொடுத்து அழைச்சது சும்மா இல்லை, உங்களுக்கு புத்திர சுவீகாரப்பட்டு சும்மா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு மேன்மை உண்டாயிருக்கும்படி, உங்களை ரட்சிக்கப்படும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை உயர்த்தும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை பிள்ளைன்னு அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21 அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21:7. சோத்ரா. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவரன் குமாரனாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி நம்மளால் ஜெயம் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னப்பா சார் சொல்கிறீங்க? எள்ளு போல் பலவீனம் வந்தாலே ஜெயம் எடுக்க முடியலை. அல்லேலூயா. எப்படிப்பா சார் ஜெயம் எடுக்க முடியும்? அல்லேலூயா. நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது சாலமோனை குறித்து இவன் என்னுடைய பிள்ளைன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பழைய பாட்டு புஸ்தகத்தில் போய் தேடுங்க. அல்லேலூயா. சாலமோனை இவன் என் பிள்ளைன்னு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அதை தாவீது நிமித்தமாக மீண்டும் நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்த நல்ல பாக்கியம் அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்தார்ன்னு சொன்னால், அல்லேலூயா, உங்களுக்கும் எனக்கும் இப்போ கர்த்தருடைய இரத்தத்தினால் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, வேறு பிரிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இம்மேன்மையை கர்த்தர் தர போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் ஒன்று நீ தேவனுடைய பிள்ளைன்னு அறியவே அறியாது. அல்லேலூயா. வேதவசம் அதான் பார்க்கிறோம். நீ கர்த்தரை இந்த உலகம் அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய பிள்ளைகளை உலகம் அறிந்து கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கர்த்தர் பேர் சொல்லி அழைக்கணும், இவன் என்னுடைய பிள்ளை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று அருமையான மகனோ மகளன்னு கர்த்தர் உன்னை கூப்பிடணும். அல்லேலூயா.
கர்த்தரை கூப்பிடணும்னா 2 காரியம் வேணும். ஒன்று ரட்சிப்பு, ஒன்று நீதியின் சால்வை.